துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 19:9 கீழ்ப்பகுதி. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல எங்கே கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னு தமிழ் இருக்கும், ஆனா ஆங்கிலத்தில் the judgments of the Lord, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் என்று எழுதியிருக்கும். அப்படிங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய இந்த நியாய புஸ்தகம், இந்த நியாய பிரமாண புஸ்தகம், யோசுவா கர்த்தர் சொல்வாரு, யோசுவா இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாயினாரு. அப்ப இந்த உலகத்துல தேவன் கொடுத்த நியாயங்களை கை கொள்வதினாலே நமக்கு என்ன நன்மை உண்டாகுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய பாதையானது, ஏன்னா நீதியின் பாதை இல்லையா, நியாய பாதை, நீதிமானுடைய பாதையானது நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறதா. எப்படிப்பட்ட பாதை? அவர்கள் பிரியமானவர்களே பயமில்லாமல் நடப்பார்கள். ஆனால் துன்மார்க்கருடைய பாதை அப்படி இல்லை, நியாயம் கிடையாது இல்லையா. அவர்கள் என்ன காரியத்தில் இடறுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாதான். அப்ப அநியாயக்காரர்களுக்கு இருள் இருக்கிறது, இடறி விட. ஆனா கர்த்தருடைய நியாயங்களை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு பிரியமல்ல நீதி இருக்கிறபடியினாலே அந்த நீதியாகிய கிறிஸ்து நம்மளை நியாய பாதையில நடத்தி இடரில் இல்லாதபடிக்கு அக்கறை சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து கர்த்தருடைய நீதியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரை உங்க நாம மகிமை அடையற்று. ஆம் சுவாமி, கர்த்தருடைய நியாயங்கள் எப்படிப்பட்டவைகள் ஆண்டவரே, இந்த நாளிலே அது எங்களுடைய நீதியாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே உன் வேத வசனத்தின் வழியாய் பேசினீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய நியாயங்களை கை கொண்டு நடக்க தேவன் தயவு செய்யும். அதன் வழி அவருடைய பாதைகள் நீதியின் பாதையா இருக்கட்டும். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய அன்றைய பிரகாசத்தை போலுடைய வாழ்க்கை இருக்கட்டும். ஆண்டவர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். God bless you, church. Have a blessed day. Amen.